பார்பிக்யூ ரெசிபி ஷமபட். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஷமபட். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்லேயே பிபிக்யூ சிக்கன் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோம், வீட்டிலேயே ஒரு கார்டன் ஏரியாவில் உட்காந்து எப்படி நாங்கள் அந்த பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்பிக்யூ சிக்கன் பண்ணுறதுக்கு நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ காட்டுறோம். 1/2 கப் தயிர், இதில் வத்தல், மல்லி, பெருஞ்சீரகம் 3 அரைச்ச பொடி 5 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுறோம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுதுகள், தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு. எல்லா மசாலாக்களையும் சேர்த்த பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை அதில் அந்த மசாலாவில் கோட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். இதே மாதிரி தான். கம்பியால் செஞ்ச இரும்பு ரேக்கை செங்கலுக்கு மேலே வச்சுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக செங்கலை திரும்பவும் நம்ம அடிக்கிடலாம். எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி டிக்கா பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை. செங்கல்லாம் அந்த கம்பி வச்சு அதுவும் இந்த கார்டன்ல இருந்து பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம முதல்ல பன்னீரை அதே மசாலாவில் நம்ம தடவி எடுத்துட்டு அதை இந்த கம்பியில் குத்திடலாம். அடுத்து குடை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் குத்திட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இந்த டிக்காவை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அந்த மூடி எடு. அடுத்தது நாங்கள் சிக்கன் டிக்கா பண்ண போகிறோம். இதுக்கு மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கன், கேப்சிகம், வெங்காயம் அப்படியே லைனாக அரேஞ்ச் பண்ணிடணும். நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் வந்திருக்காங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுப்புல இருக்குமா? ஆமா, பத்தியா பார்க்கவே அழகா இருக்கு. நம்மளோட டிக்கா சூப்பரா இருக்கு. நான் இன்னைக்கு தான் அப்படி பார்க்குறேன். நான் ஹோட்டலில் பார்த்துருக்கேன், நான் வாங்கினது கிடையாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட போகிறேன். சூப்பர் சூப்பர். இந்த சிக்கன் எல்லாத்தையும் அதே மாதிரி ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி இதே மாதிரி நம்ம எடுத்துடலாம். நாம இதை இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். இங்க ஒரு ஆள் வருது. யார் அது? சிக்கன் உள்ள நல்லா வெந்திருக்கு. மசாலாலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா ரெடி ஆயிருக்கு. எங்களோட நாள் ரொம்ப இனிதா போயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் இதை சாப்பிட்றீங்களா? ஈஸியா செஞ்சிடலாம். ஆளு விட ஈஸியா முடியும் நினைக்கவே இல்லை. இப்போ நாங்கள் சோளத்தை சுட போகிறோம். இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கிறதுக்காக சுற்றி பட்டரை தடவுறோம். எல்லாரும் ஒவ்வொரு கடி கடிச்சு ஜாலியாக சாப்பிட்டோம்.
இனிமே நாங்கள் பண்ண போகிறது பர்கர் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், சீஸ், குடைமிளகாய், பட்டர், தேவையான அளவு உப்பு, கேரட், பர்கர் பன், முட்டை. 2 முட்டைகளோட வெங்காயம், கேரட், குடமிளகாய், சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுட்டு 1 குழிக்கரண்டி அளவுக்கு முட்டையை ஊற்றி நம்ம இதை ஒரு சைடில் வச்சிடலாம். பர்கர் பண்ணை ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட் லேயராக நம்ம டொமேட்டோ சாஸை அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே ஆனியனை சர்க்கிள் ஷேப்பில் வெட்டி எடுத்துட்டு வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம பொரிச்சு எடுத்திருந்த முட்டைகளை வைக்கணும். முட்டைக்கு மேலே நம்ம சீஸ் வைக்கணும். இது நாங்கள் வீட்டிலையே செஞ்ச ஹோம்மேட் சீஸ். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சர்க்கிள் ஷேப் டொமேட்டோவை வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பர்கர் பண்ணோட டாப்பை வச்சு நம்ம மூடிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக பட்டர் வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுவையான பர்கர் ரெடி. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். நீங்களும் உங்க வீட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நல்லதே சிந்திப்போம், நல்லதே செய்வோம், நன்றாக வாழ்வோம். மறுபடியும் சந்திப்போம்.